ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, சரி, என்னுடைய வாலிப வயசு ரொம்ப மோசமாயிரும், பல்வேறு பாவ பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு பைத்தியமாக கூட தீர்க்க தரிசனமா ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு 10 ரூபா கொடுமான்னு கேட்குறேன், உங்களுக்கு தெரியுது காசு கஞ்சா வாங்குறதையும் கேட்குறான்னு சொல்லி தரமாட்டேன்றாங்க. பேசிகிட்டே இருக்கிறேன், மறுபடியும் கேட்குறேன், தரமாட்டேன். ஓங்கி செவிட்டில் அடித்து பைகளை கிழிச்சு எரிஞ்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏசு ஆமீன் அல்லேலூயா உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பேசிகிட்டே இருக்கிறேன், அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓங்கி அந்த சுடு குழம்பு ஏற்றி விட்டு விட்டுச்சுன்னா அந்த தொட பூரா அப்படியே உங்களுக்கு அப்படியே பட்டு துடிக்கிறாங்க. நைட்டில் ஒரு 12 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா என்னை சாப்பிட கூட்டு போவாங்க. எங்கே கூட்டு போவாங்கன்னா ஒரு வயசான ஒரு பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மா ஊரெல்லாம் போய் பிச்சை எடுத்துகிட்டு வரும். பிச்சை எடுத்துகிட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கும். ஓ சரி. அது வந்து பயங்கரமாக வாடை அடிக்கும் அந்த சாப்பாடு. அது வந்து சுயநினைவாக சாப்பிடவே முடியாது. ஃபாரினர் வந்து என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண. சரி, ஜெபம் பண்ண இடத்துல ஒரு அபிஷேகம் அப்படி வந்து இறங்குச்சு. எனக்குள்ள இந்த ஒரு ஸ்பிரிட் அப்படி என் மனைக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்று வலி வந்துச்சு. சரி, அப்போ நான் டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த டியூப்ல வந்து உருவாயிடுச்சு. டியூப் மேலே உருவாயிடுச்சு. எக்டோபிக் பிரெக்னன்சி. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவங்க பார்த்துட்டு லேபில் போய் எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னையும் டெஸ்ட் எடுத்து வர சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பிளட் நிற்காதனால ஈடன் டிவியின் மூலமாக நான் அநேக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் அநேக காரியங்கள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. அநேக பெரிய தேவ மனிதர்களுடைய அவங்க ஊழிய அனுபவங்கள், அதே போன்று ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஈடன் டிவி மூலமாக நான் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது. நானும் வந்து அநேகருக்கு இந்த ஈடன் டிவியை பற்றி அவங்களுக்கு அந்த லிங்க்லாம் அனுப்பியிருக்கிறேன் நான். அதனால் இந்த ஈடன் டிவி வந்து மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. அதே போன்று ஒரு வெளி உலகத்துக்கு அறியாத இருக்கிறதான ஊழியர்கள், தேவ ஜனங்கள், விசுவாசிகள் அவங்கள வந்து அநேக வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவங்க சாட்சியும் அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றி அவங்க விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும்படியாக ஒரு நல்ல ஒரு சேனலாக இருக்குது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இந்த ஈடன் டிவியை ஆண்டவர் நல்ல ஒரு டெவலப் பண்ணி கொண்டு இருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, முழு இந்தியாவிலையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக இந்த ஈடன் டிவி ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சாட்சியை எங்களுடைய சேனல் எடுக்கிறது. உங்கள் சாட்சியை குறித்து நான் கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த சாட்சி மூலமாக பலர் ஆசீர்வாதிப்படுவாங்க நம்புகிறேன். நிறைய பேர் கர்த்தருக்குள்ள பக்தி விருத்தி ஏற்படும் நம்புகிறேன். ஸோ அது உங்கள்கிட்டதே நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் பிறந்து வளர்ந்ததில் எந்த ஊர் உங்களுடைய நேட்டிவ்? என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டத்துக்கு உத்தமபாளையம் இருந்த ஊர். ஓகே ஓகே ஓகே. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பசுமையான ஒரு இடம். ஆமாம். ஓகே ஓகே. நீங்கள் கூட பிறந்தது உங்களுக்கு கூட? எனக்கு ஒரு தம்பி மாத்திரம். ஓகே ஓகே. நீங்கள் பேக்ரவுண்டில் கிறிஸ்தவ பின்புலம் தானே இல்லை? நீங்கள் அம்மா வந்து ஹிந்து ஃபேமிலி. ஓகே. அப்பா வந்து கிறிஸ்டின், லுத்தரன் கிறிஸ்டின். வளரும் போது எப்படி இருந்தது சின்ன வயசில்? கடவுள் பக்திலாம் எப்படி இருந்துச்சு? சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாரு. ஓ அப்படி. என்ன ஏஜ் இருக்கும்போது? எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்பாவும் இல்லாமல் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன்னா அப்பா தான் எல்லாமே காரியம் பார்த்துக்குருவாங்க. அம்மாவுக்கு வந்து ஸ்கூலும் வீடு மாத்திரம் தான் தெரியும். சரி சரி. வெளியில் இருக்க எல்லா ஒர்க்கும் பார்க்குறது, எல்லா காரியமும் அவங்க தான் பார்த்துறாங்க. ஓகே. அதனால் அவங்களோட இழப்பை வந்து அம்மாவால் தாங்கவே முடியலை. இழப்பை வந்து ஓகே ஓகே. அப்போ என் தம்பி வந்து ஒரு 1.5 வயசு. ஓ ஓ. ஸோ அது ஒரு கிராமமான ஏரியா. அதில் உங்களை வளர்க்குறது எவ்வளோ சிரமப்பட்டாங்களா? அம்மா உங்களுக்கு எப்போ விவரம் தெரிஞ்சது? அம்மாவுக்கு ஃபைனான்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் டீச்சர் இருந்தது. ஓகே ஓகே. ஆனால் வீட்டுக்காரர் இல்லாமல் எப்படி 2 பிள்ளைகளை வளர்க்குறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனை வேறு. அப்போ அவங்க ரொம்ப கம்மியான வயசாக இருக்கும்ல? கொஞ்சம் வயசுல. எப்படி இறந்தாங்க அப்பா வந்து? அப்போ அந்த சுகர் வியாதினால இறந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த 80 அந்த வருஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சுகருக்கு அதிகமான மருந்து மாத்திரலாம் கிடையாது. சித்த வைத்தியத்துலேயும் கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்ன செய்வார்னா சுகர் ட்ரீட்மெண்ட் எடுப்பார், இனிப்பு அதிகமாக சாப்பிட்ருவார். அதனால் சுகர் ரொம்ப இதாக ஒரு சில நேரத்தில் லோ ஆயிரும், ஹை ஆயிரும்.
ஓ. அதனால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் எப்படியாவது அவரை காப்பாற்றிட்டு சொல்லி பணம் செலவழிச்சாங்க. ஓகே ஓகே. கடைசியில் மதுரையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மந்த் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாரு. சரி. திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு என்னை பார்க்க முடியுவான்னு சொல்லி. இப்போ எங்கள் அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, 2 பேரையும் கூட்டிகிட்டு போகும்பொழுது எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் ஒரு சில நாளில் நான் மறிச்சிடுவேன், நீ 2 பிள்ளைகளோட சந்தோஷமா இரு, ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிடுறாரு. அனுப்பி சில நாள்லேயே மறிச்சிடுறாரு. அப்போ எங்கள் அப்பா மறிச்சது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அம்மா வேலை பார்க்குற ஸ்கூலில் வந்து சொல்லும்போது டீச்சருக்கு சொல்ல வேணாம், நம்ம எல்லாரும் பார்க்குறது மாதிரி டீச்சரை கூட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்த உடனே ஒரே அழுக சத்தம். இதை கேட்டோடனே எங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு. சரி சரி. அப்படி இறந்துட்டாருன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியலை. கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்த உடனேயும் நைட்டெல்லாம் என்ன செய்யறது, தற்கொலை என்ன அவங்களுக்கு மேலே வரும், 2 பிள்ளைகளோடு சேர்ந்து செத்துடலாம், நீ நம்முடைய வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி அதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நைட்டில் படுத்தா தூக்கம் வராது, ஒவ்வொரு நாள் அந்த பேண்ட்டு வஸ்திரத்தை போட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க அழுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்க வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, ஜோமெண்ட்டு போவாங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சு பாஸ்டரை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தலாம், அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லும்போது சரின்னு எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரேயர் நடத்துகிறார். எல்லாம் பாடலாம் முடிச்சுட்டு வசனத்தை சொல்லும் பொழுது, யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொல்லி புலம்பி யாக்கோபு அழுததை அந்த சம்பவத்தை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ அவர் சொன்ன காரியம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் மறிச்சிருக்கிறார், அவர் இன்றைக்கி ஆண்டோட இடத்துல போயிடுவார். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தற்கொலை பண்ணி சேர்ந்தால் நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார், இந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றுவார். இந்த இயேசுவை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களை மரண வரிந்து உங்களை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய அன்பை சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னால் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. அன்னைக்கே அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு விட்டு போயிடுச்சு. அதனால ஆண்டவரை அவங்க உறுதியாக பிடிச்சிட்டாங்க. இந்த நாட்களே பயங்கர எதிர்ப்பு. நாங்கள் சில நாட்களில் எங்கள் சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். புதுப்பட்டி என்ற ஒரு கம்பம்பத்தில் புதுப்பட்டின்னு ஊர். சரி சரி சரி. அப்போ எங்கள் அம்மா வந்து சர்ச்சுக்கு போகிறது, பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு வர்றது, ஜெபிக்கிறதெல்லாம் பயங்கர எதிர்ப்பு. எல்லாருமே வீடுகள் எல்லாருமே எதிர்ப்பு. ஓகே, எல்லாருமே எதிர்ப்பு. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாம் திட்டுவாங்க, பேசுவாங்க, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா இருந்து ஆண்டவர் உறுதியாக பிடிச்சி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் சின்ன வயசில் வளர்றீங்க, அப்படி எல்லாம் 7 வயசில் இருக்கும்போது அப்பா இறந்துடுறாங்க. வளரும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்கூலுக்குலாம் போகும்போது அப்பா இல்லைங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்ததா? கண்டிப்பாக. எங்கள் அப்பா வந்து என்னை செல்லமாக வளர்த்து எனக்கு செல்வகுமார்னு பேர் வச்சார். சரி சரி. எங்கள் அம்மாவோட இருந்த நாட்கள் கூட எங்கள் அப்பாவோட தான் நான் அதிகமாக இருப்பேன். ஓகே. எங்கள் அப்பா இருந்து எனக்கு அதிகமான பாதிப்பு சின்ன வயசில் ரொம்ப எனக்கு பாதிப்பாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக போகும்போது நமக்கு அப்பாலேன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அந்த புத்தமாலயத்தில் இருக்கும்போது அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார்னா என்னை வந்து அந்த சில்ட்ரன்ஸ் மிஷன் ஹாஸ்டலில் என்னை தங்கி படிக்க முடியும் சொன்னாங்க. சரி. நான் அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கி படித்தேன். எந்த கிளாஸ், எந்த வயசில்? அது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப. அப்புறமா சின்ன வயசில் நான் படித்தேன். அப்போ அங்கே படிக்கும் போது நிறைய வேலையெல்லாம் அங்கே செய்யணும். காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. சரி. நம்ம எல்லாம் அங்கே ஹாஸ்டலில் வேலை செய்யணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு வேலை செய்ய முடியலை, சீக்கிரம் எழுப்பி விட்றாங்க, எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து பாஸ்டர் சொல்லும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு அவனை கூட்டிகிட்டு போகாத, நானே அவனை என்ன செஞ்சேன் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வற்புறுத்தினாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய வற்புறுத்தினது எங்கள் மாமாவும் எங்கள் அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட பேசி வலுக்கட்டாயமாக அந்த ஹாஸ்டல்லேருந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் சொல்கிறாரு, சரி, என்னுடைய வாலிப வயசு ரொம்ப மோசமாயிரும், பல்வேறு பாவ பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு பைத்தியமாக கூட ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு. அது எனக்கு வந்து அன்னைக்கு நான் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில் வர எனக்கு ஒரு சந்தோஷத்தில் போயிட்டேன். சரி சரி. ஆனால் இங்கே அம்மா ஊருக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியுது பசங்களோட சேர்ந்து காசுக்கு சூதாடுவது, சினிமா போகுது,
பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. போய் படிக்க ஆரம்பிச்சிங்களா ஸ்கூல்ல? ஆமாம், ஸ்கூல்லே சேர்ந்துருக்கேன். அந்த பசங்களோட சேர்ந்து நல்லா பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சின்ன வயசுல அப்போ 5th இல்லை? ஆமாம், படிக்கும்போது போய் சொல்றது, திருடுறது அந்த மாதிரி. ஆமாம், காசுக்கு சூதாடுறதுலாம் வளர்ந்துருச்சு. சரி 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 சரி. அப்போ 8th வரைக்கும் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்தாங்க. சரி. அப்போ எங்கள் மாமாட்ட சொல்லி 9th 10th படிக்கிறதுக்கு 9th 10th படிக்கிறதுக்காக சென்ட் மேரிஸ் திண்டுக்கல்ல சேர்த்துட்டாங்க. ஒரு வருஷம் எங்கள் மாமா வீட்டில் தங்கி படிச்சுட்டு 10th ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். சரி. அப்போ ஹாஸ்டலில் படிக்கும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை பார்க்க வருவாங்க. ஆனால் என்ன பார்க்க யாருமே வரமாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு வேதனை. இது எல்லாரும் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிற நம்ம பார்க்க யாருமே வரலன்னு சொல்லி எனக்கு பயங்கரமான ஊண்டி. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். இப்படி அப்பாவும் இல்லை, அம்மாவும் வந்து பார்க்கலையே, என்னுடைய வாழ்க்கையே மிக ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அழுகும்போது அப்போ தான் இறுதியில் ஒரு கடினமாக உணர ஆரம்பித்தேன். இனி மனம் போன போக்கில் வாழலாம், யாருடைய அன்பு நமக்கு தேவைன்னு சொல்லி 15 வயசில் எனக்கு ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்துட்டேன். ஓ அப்படியே? ஆமாம். அந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. என்ன அன்புனா, அருமையான ஸ்டான்லி வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த ஸ்கூலில். ஓகே. அந்த ஸ்கூல் பார்த்து டட்லி ஸ்கூலில் மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு என்னையும் நானும் போய் வேலூர் ஸ்டான்லி. ஓகே ஓகே. அந்த கூட்டத்தில் என்னை ஆண்டவர் அபிஷேகிச்சார். ஆண்டவர் அபிஷேகத்தையும் அபிஷேகம் பட்டுட்டேன். அப்புறம் 11th 12th படிக்கிறேன். மறுபடியும் எங்கள் சொந்த ஊருக்கு வர்றேன் நான். சரி. அம்மாவோட இருந்து ராயப்பம்பட்டின்ற ஊரில் படிக்கிறேன். அப்போ வந்து அம்மா ரொம்ப பாசமாக எனக்கு எல்லா காரியம் செய்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. தூரத்தில் இருக்கும்போது என்னை பார்க்கவில்லையே, என்னை விசாரிக்கல. அந்த வெறுப்பு என் இதுக்குள்ளே இருந்துச்சு. தம்பியில் அங்கேயே படிச்சுக்கிட்டாரா? என் தம்பியெல்லாம் அங்கே தான் படித்தேன். லோக்கல்லே படித்ததுனால எனக்கு மட்டும் ஹாஸ்டலில் விட்டாங்களே. ஆமாம், ஒரு வெறுப்பு இருந்துச்சு என்னை பார்க்கலன்னு சொல்லி. அப்போ அம்மா பேசுறது திட்டுறது இப்படிமா இருந்தேன். 11th படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ படிக்கணும் ஸ்கூலுக்கு தான் போனது. நீங்கள் நேரம் ஸ்கூலை கட்டடிச்சிருவேன். ஏதாவது வாத்தியாருக்கு வந்து எக்ஸாம் எழுத சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுவேன். நான் படிப்பில் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். 12thலாம் நான் பாஸ் பண்ண நினைக்கவே இல்லை. நான் 12th கெமிஸ்ட்ரியில் 150 வெறும் 3 மார்க் தான் எடுத்தேன் நான். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு ஏறாது, படித்தாலும் மனது நிற்காது. ஓகே ஓகே. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாத்தியாரெலாம் சொல்லுவாங்க, உனக்கு படிப்பெல்லாம் செட் ஆகுதுப்பா, நீ போய் சினிமாவில் சேர்ந்துரு. அப்போ சின்ன வயசில் பாடுவேன் நான். சரி சரி. இப்போ எனக்கு எப்படியாவது நம்ம சினிமாவில் போயிடணும். இந்த வாத்தியாரெலாம் சொல்கிறாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ அப்படி போயிடுறா. அப்படி பண்ணும்போது எனக்கு சரி எப்படியாவது சினிமா போகும். ஸோ இந்த சினிமா மியூசிக் டைரக்டர் இளையராஜாலாம் வந்து உங்களுடைய ஏரியா தான் இல்லையா? அந்த ஏரியா. அதனால அது ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகே. அவருடைய அன்னைமைகள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி இருந்ததுனால எப்படியாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம், 12th முடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு சரி சரி நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். 12th ஆண்டு இருக்கிற 12th எழுதி எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயிலாக இருந்தேன் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்போ நான் கொடைக்கானலில் இருக்கிறேன் நான். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக் டைரக்டர் ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. அதை பார்க்குறக்காண்டி போயிருக்கேன். அன்னைக்கு ரிசல்ட்டு எப்படி ஃபெயில் ஆகுன்னு தெரியுது. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னா பாஸ் பண்ணிட்டேன். அந்த மாலை முரசு பேப்பரில் என்னுடைய பேர் வந்துருச்சு. ஸோ அந்த நியூஸ் பார்க்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன பயம்னா, இந்த பேப்பரில் வந்துருச்சு, நாளைக்கு வேறு பேப்பரில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஏதாவது ரிசல்ட் வந்துருமோன்னு பயம் வர. அந்த மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது பாஸ் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் பாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். சரி சரி சரி. இது எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு தான் சந்தோஷம், எங்கள் அம்மாவுக்கு அதிகாட்டிலும் சந்தோஷம். ஊரெல்லாம் ஃபெயில் ஆன்னு சொல்லி இவன் பாஸ் பண்ணிட்டானே. ஆமாம், +2 பாஸ் பண்ணிட்டானே. அப்போ காசை கொடுத்து எங்கெங்கே அப்ளிகேஷனும் போடுறான்ட்டாங்க காலேஜில். சரி சரி சரி. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூர்டு இல்லை. எல்லா இடத்துலையும் காலேஜ் போட்டிருக்கேன், மெடிக்கல் காலேஜ் கூட போட்டேன் நான். அப்படி கடைசியில் எந்த காலேஜ்லேருந்து நமக்கு ஒன்றுமே வரல. ஒரு வருஷம் வீணாக போச்சு. எங்கள் காலேஜில் எங்கள் ஊரில் போடாது, மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் எதுவுமே எடுக்கலை. எங்கள் ஊர்லேயும் சீட் கிடைக்கல. அந்த 1 இயரில் என்ன செஞ்சிருச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஒரு அப்செட் மாதிரி ஆகிட்டேன். இதுக்கடையில் 12th படித்து முடிச்சு அந்த எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, பிக்னிக் போகலாம் நாளைக்கு, உங்கள் அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க. சரி. நானும் எங்கள் அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா சுருளிப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு 4-5 பேர் இறங்கி ஒரு மில்டி கார்டு வீட்டில் ஒரு ரம் பாட்டில் 4-5 பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்க வர்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம். என் கூட படிக்கிற பசங்க ஒரு சில பேர் குடிப்பாங்க.
அவங்க வந்து என்ன செய்யறாங்க, குடிச்சிட்டு என்னையும் வற்புறுத்தி குடிக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு பயம் எதுவும் இல்லையா? ஒரு பயம். அதை குடிச்ச உடனே என்ன செய்யணும், எனக்கு ஒரு மாதிரி அந்த போதை என்ன நினைச்சிருச்சு, எனக்கு அப்படியே அது ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து மறுபடியும் அம்மாவுக்கு தெரியாம காசு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்மோக்கிங் வர கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸ்மோக்கிங் கற்றுக் கொடுத்துட்டா நிப்பாட்ட முடியல. எப்போ பார்த்தாலும் சிகரெட் எப்படியாவது நினைச்சு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 பழக்கம் என்னால் விடவே முடியல. சின்ன வயசுல 17 வயசுல ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்போ அந்த காலேஜ் 1 இயர், அந்த 1 இயர் வேஸ்ட்டாக போச்சா, சேராமல் வேஸ்ட்டாக போச்சா. அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். சரி. ஒரு கடையில் போய் சிகரெட் கேட்டேன், தரமாட்டேன்ட்டார் கடைக்காரு. எனக்கு பணம் தரணும், நீ தரமாட்டேன்னு. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு, ஒரு ஆர்சி சர்ச்சு, சிலுவை குருசுன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் போய் என்ன செய்கிறேன், சிகரெட் கேட்குறேன், ஏதாவது சிகரெட் இருந்தால் கொடுங்கன்னு. இல்லைன்ட்டார். சரி பீடி ஏதாவது வச்சுருக்கேன்னா அதுவும் இல்லைன்ட்டார். ஆனால் அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா 2மே குடிக்கிறாரே, நமக்கு தர மாட்டேங்கிறேன்னு சொல்லி, சரி நீங்கள் குடிக்கிறதா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த சிகரெட் என் கையில் கொடுக்குறாரு. ஆமாம். அது நான் சாதாரண சிகரெட்னு சொல்லி நான் குடிக்க ஆரம்பித்தேன். சரி சரி. சாதாரண சிகரெட் குடிச்சா புகை பூரா உள்ளே போகுது, வெளியில் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. சிகரெட்ல வெளியே ரொம்ப இது உள்ள போகுது, ஒட்டு நாக்கெல்லாம் ஒட்டுது. அப்பதான் கேட்டேன், என்ன சிகரெட் கொடுத்தீங்க, ஒரு மாதிரி இருக்கே அப்படின் போது அவர் சொன்னார், நான் மூட்டை தூக்குற தொழிலாளிப்பா, அந்த தார் வேலையெல்லாம் செய்யும், உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், நைட் நேரம் இந்த போதை அடிச்சு படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், அதனாலதான் நீ கேட்டும்போது நான் சிகரெட் தரல, இந்த சிகரெட் நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் இருக்கிறத குடிச்சிட்டு தரையில படுத்திருக்கேன் பிரதர். அது பார்த்தா அரண்மனையில படுத்த மாதிரி இருக்கேன்னு. போதை பயங்கரமான போதை. ஏன்னா நீங்க ரோட்லயேவா, அந்த கோயில் பக்கத்திலே படுத்து தரையில படுத்திருக்கிறேன். என்னால எந்திரிச்சு போக முடியும், வீட்டுக்கு போக முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் என்ன செஞ்சிருக்கேன், கொஞ்ச நேரம் உங்களுக்கே உங்க கண்ட்ரோல் இல்ல. கண்ட்ரோல் தெரியுது நீ ஏதோ நடக்குது அப்படின்னு. சரி. அப்புறம் யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு பக்கத்துல எங்க ஊருக்கு போய் சினிமா தேட்டர்ல போய் படுத்திருக்கேன். மணல் இருக்கிறது அந்த இடத்துல போய் படுத்திருந்தேன். டூரிங் டாக்ஸ் மாதிரி. அடுத்து நான் காலையில இருந்து தலைவலி எனக்கு தாங்க முடியல. ஆனா அந்த போதை என்ன செஞ்சு என்னைய மாத்திருச்சு. அப்படி நான் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு நாளும் அந்த ஆளை பார்த்து காசை கொடுத்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு குடிக்க பாத்தீங்கன்னா, எதுக்கு இவர்கிட்ட வந்து காசு கொடுத்து நம்மளே போய் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி எங்க விற்கிறாங்களோ அங்க போய் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சதா? வீட்டுக்கு தெரியும், முதல்ல தெரியல. சரி. முதல்ல தெரியல. பாடி அடிச்சோடனே கேட்டாங்க, நான் எங்க அம்மா சமாளிச்சுட்டே வந்துட்டேன். சரி. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறேன், என் போதை அடிக்கிறான்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. சரி. அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க. சரி. எங்க அம்மா நல்ல ஒரு விசுவாசி, நல்லா ஜெபம் பண்றவங்க, நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க. பையன் இப்படி மாறிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனை. நான் எத்தனையோ இடத்துல எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, புத்தி சொன்னா கூட என்னால் அதை ஏத்துக்கிற முடியல. ஏன்னா அந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியல. இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு விடணும்னு ஆசையா கூட என்னால் விட முடியல. அது எனக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் குடிச்சே ஆகுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். குடிச்சு பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. எங்க அம்மாவுக்கு தெரியாம எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அநேக மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஆயிட்டேன். வீட்டுக்கு குடிச்சிட்டு முதல்ல வருவேன், நான் வீட்டுக்கு தான் வருவேன். சரி. வீட்டுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் அமைதியா படுத்துருவேன், ஒரு சில நேரத்தில் அம்மாவை திட்ட ஆரம்பிப்பேன். எங்களுமே தரணும். அந்த போதை அடிச்சுட்டா ஆளே மாறிடும். நம்ம அப்படி நம்மளை மாத்திரும் அந்த பிசாசு. அப்போ அவங்க கண்ட்ரோல்லாம் போ, நம்ம பேசுறது, திட்டுறது, அடிக்க போறது, காசு கொடுக்கலன்னா அவங்கள போட்டு ஏதாவது பேசிடுறது, இப்படி வந்து முதல்ல நார்மலா போனது இப்போ வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, எப்படி போயிட்டானேன்னு சொல்லித்தான் நிறைய இடத்துல போய் என்னை சேர்த்தாங்க. திருச்சி காஜாமலைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், மதுரையில எல்லாம் பார்த்து ஒட்டஞ்சத்திரன் ஒரு ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த டாக்டர் தான் சொன்னார், அம்மா குடிச்சு உன் மகன் நரம்பெல்லாம் பாதிச்சிருச்சு. ஒன்று காசு கொடுத்தா அவன் செத்துருவான், காசு கொடுக்கலன்னா அவன் அவனை அடிச்சே கொண்டுருவான். அந்த அளவுக்கு அவன் நிலைமை முடிச்சிச்சு. அதனால இந்த உலகத்தில் நீங்க யார் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த நாளிலிருந்து எங்க அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு அடி வைத்தாலும் பரவாயில்ல, காசு கொடுக்கக்கூடாது, பிள்ளை செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. எனக்கு அம்மா வந்து அதிகமா ஜெபிக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரி ஜெபிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. எனக்கு ஊழியக்காரர் வந்து சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் வேணாம்ப்பா, சரி இந்த போதை பழக்கான. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இயேசுவை காட்டிலும் போதை தான் முக்கியம்.
நான் என்ன செய்வேன்னா ஒரு சில நேரத்தில் குமுளி உங்களுக்கு தெரியும், குமுளிக்கு போயிடுவேன். ஆமா ஆமா. குமுளியில இருந்து நான் கேசட்டுலாம் என்ன செய்வேன்னா இளையராஜா பாட்டா போட்டுட்டு சரி. அந்த கேசட்டை நான் பஸ்ஸில் கொடுத்துருவேன். பஸ்ஸில் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போதையில் உட்காந்துன்னா அந்த போதைக்கு அந்த பாட்டுக்கு அந்த மலையிலேருந்து இறங்கி வருகிறது என்னைய மாதிரி ஒரு ரசனையாக அனுபவிக்கிறாலும் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான, ஆமா, அப்படி இருந்ததுனால என்னால் அதை விடவே முடியல. எல்லாம் சொல்ல இயேசுவனை இயேசுப்பா, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளு, ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவான்னு சொல்லி. ஆனால் இயேசுவை காட்டிலும் நான் அந்த போதை பழக்கத்தை அதிகமாக பட் ஆனால் என்றைக்கே உணர்ந்தீங்கன்னா ரொம்ப நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், அடிமையாகிட்டோம், ஸோ நம்ம இதை விடவே முடியல அப்படி தெளிவாக இருக்கும்போதெல்லாம் யோசிப்பீங்களா, இல்லை விட்டுறணும் அப்படிலாம் நினைச்சிருக்கீங்களா? தெளிவாக இருக்கும்போது இதோட விட்டுறணும், இதனால நமக்கு ரொம்ப கெட்ட பேர் வருது, எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க, பேசுறாங்க, யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, யார் வீட்டுக்கு நம்ம போக மாட்டாங்க, நம்மளை ரொம்ப அசிங்கமாக பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்னை அறியாம என்ன சொன்னா குடிச்சிடமா, அதை நினைச்சு அடிமைப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் எங்கள் அம்மா வந்து என்ன செய்யணும், ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி. அப்புறம் நாட்கள் செல்ல பார்த்தேன்னா எங்கள் அம்மா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே? ஆமாம். ஒரு சமயம் காலையில் உட்காந்து பைல் சாயங்காலம் பைல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 10 ரூபா கொடுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியுது காசு கஞ்சா வாங்குறதையும் கேட்குறான்னு சொல்லி தரமாட்டேன்றாங்க. பேசிகிட்டே இருக்கிறேன், மறுபடியும் கேட்குறேன், தரமாட்டேன். ஓங்கி செவிட்டில் அடித்து பையில் கிழிச்சு எரிஞ்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏசு ஆமேன் அல்லேலூயான்னுட்டு இருக்கேன், காசு கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்லி என்னை நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா அடிச்சிட்டேன். பட் எப்பயுமே அம்மா இது பண்ணுறது இல்லை, இது ஃபஸ்ட் டைம்? ஆமாம், ஃபஸ்ட் டைம் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்பாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி எங்கேயாவது தேடி எடுத்துருவேன். அவங்க காசை பூரா தேடுவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்படி இருக்கும். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30-8 மணி இருக்கும், ஸ்கூலுக்கு பரப்புறது குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காலையில் வந்து எனக்கு குடிக்கலான்னு இந்த நரம்பெல்லாம் வெடிக்கிறது மாதிரி ஆயிடும். கஞ்சாலாம் இருக்க முடியாது. சரி. நான் வீட்டில் என்ன செய்யணும், பொட்டணும் ஒவ்வொரு இடத்துலையா ஒழிச்சு வச்சுருப்பேன். ஓ அப்படியா? ஆமாம், ஏதாவது ஒன்று போனால் வாங்கிங்கன்னு ஒழிச்சு வச்சுருப்பேன். அப்போ அதை எடுத்து ஒரு சில நேரத்தில் எங்கள் அம்மா என்ன தூக்கி போட்டுருவாங்க, வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ காலையில் அது இல்லைன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். சரி. அப்போ காலையிலேருந்து அம்மாட்ட காசு இருக்கிறேன், தரல, குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கிறேன், அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓங்கி அந்த சுடு குழம்பு ஏற்றி விட்டு விட்டுச்சுன்னா அந்த தொட பூரா அப்படியே உங்களுக்கு அப்படியே பட்டு துடிக்கிறாங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த போதை காசு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வெறி ஏறுது, அடிக்க போகிறேன் அம்மாவை. எங்கள் அம்மா துடிச்சதை பார்த்து அந்த குழம்பு கொதிச்சோன்னா எனக்கு மனசு ஒரு பக்கம் இழகுது, இன்னொரு பக்கம் கோவம் ஒரு பக்கம். கொஞ்சம் மை பாட்டில் எடுத்து அந்த மையை மட்டும் அதை ஊற்றி விட்டு அவங்க அம்மா போடுற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டாங்க. சரி. வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இது தற்கொலை பண்ணுற மாதிரி இருக்குது, நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் மாமா வந்து ஏதோ ஒரு விசேஷமாக அங்கே வந்தவர் இதை கேள்விப்பட்டு என் பொருளெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டார். கோவத்தில்? ஆமாம், கோவத்தில் எல்லாம் தூக்கி போட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டார். சரி. கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திண்டுக்கல்ல காட்டாஸ்பத்திரின்ற இடத்துல அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில மாதம் அங்கே தங்கி அவ்வளோ வேதனை அனுபவிச்சோம். ஓ அந்த அந்த கொதி குழம்பு எத்துனதுல? ஆமாம். இங்கே நீ வருத்தப்பட்டீங்களா? இங்கே வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் இதை விட முடியல. எங்கள் அம்மா அந்த நிலைமையில கூட என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என் பிள்ளை வந்து அனாதை எங்கிட்ட செத்துடக்கூடாது அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அவனை எப்படியா கூட்டு வந்து உன் கஸ்டடியில் வச்சுக்க, சரி, நான் உனக்கு மாதம் ஏதாவது நான் செஞ்சுறேன் சொல்லி அவங்க சொல்லி என்ன செய்ய என்னை பெரியவளை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க தான் என்ன செய்ய பார்த்து நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கும்போது கூட என்ன செய்யணும்னா அந்த போதை பழக்கத்தை விட முடியும். ஸோ இந்த நேரம் உங்கள் தம்பி வளர்ந்து வர்றாரு இல்லையா, அவரெல்லாம் எப்படி இதானாரு இதில்? தம்பி என்னை கண்டாலே பயங்கர கோபம். ஏன்னா அவன் வாழ்க்கை நிம்மதியே இல்லை. வீட்டில் வந்து அண்ணன் எப்படி இருக்கிறானே, அண்ணன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறேன், இப்போ பார்த்துறேன், அவனுக்கு படிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. வீட்டுக்கே அதிகமாக வராமல் அங்கே சித்தி வீட்டில் இருந்துட்டான். ஓ அங்கே இருந்துட்டு, ஆனால் கண்டினியூ அந்த போதை மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த போதை பழக்கம் மட்டும் இருந்துகிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சரி சரி. ஆனால் என்ன இந்த இவ்வளோ ட்ராவலில் எங்கேயுமே நீ ஆண்டவர் திருப்பி நினச்சி பார்க்கலையா? நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் நினச்சி வந்தாலும் அது அப்படியே மாறிடும். முடியாது. ஆமாம். சரி. அப்போ இந்த போதை பழக்கம் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. கடைசியில் ஃப்ரெண்ட்ஸுலாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா என்னை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. சரி. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. யார் என் சொந்தக்காரங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ வீட்டில் என்ன செய்யணும், பொருட்கள்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் பொருட்கள். ஓகே. ஒரு சமயம் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் அம்மி கல் எடுத்து நேராக ஸ்டவ்வில் போட்டேன். அதனால வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணி விட்டார். நைட் நேரத்தில் எங்கள் அம்மா போட்டு முட்டுவேன், சோத்துல போட்டு முட்டிப்பேன், அடிப்பேன். அதாவது எல்லாருமே வந்து மனைவியத்தையும் போட்டு என்ன செய்வாங்க, கணவன் அடிப்பான்னு கேள்விப்படுவீங்க. நான் எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக
ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் அந்த பாடுகளை அதெல்லாம் உங்களுக்கு 16-17 வயசில் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எந்த ஏஜ் இருக்கும் இப்படிலாம் இப்போ நீங்கள் சொல்கிறது? இப்போ எனக்கு வந்து ஒரு 20-22 அந்த இதெல்லாம் வருஷமே அப்படி தான் அப்படியே போகுது. ஓகே ஓகே அப்படியே போயிட்டே இருக்கு. எனக்கு விடவும் முடியல. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மறுபடியும் வந்தால் மறுபடியும் அந்த பழக்கம் வந்துடுது. மறுவாழ்வு மையம்லாம் போனீங்களா? ஆமாம் போனேன். அங்கே எப்படி இருந்துச்சு? அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, மாத்திரையெல்லாம் கொடுத்து விடுவாங்க. சரி. இனி போய் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லியானாங்கன்னா ட்ரிங்க்ஸுக்கு என்ன மருந்து இருக்கு அவங்க சொன்னது, சாராயம் குடிக்கிறவனுக்கு மருந்து இருக்கு, கஞ்சா அடிக்கிறவனுக்கு மருந்து இல்லை, நீங்கள் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. சாராயம் பண்றவனுக்கு இது மருந்து இல்லை. ஆமா, இது கஞ்சாவுக்கு மருந்து கிடையாது, நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது என்ன செய்யணும், மாத்திரை கொடுத்துருவாங்க. சரி. அந்த மாத்திரை எப்படி இருக்குன்னா நம்ம கஞ்சா அடிச்சா என்ன போதை இருக்குமோ அதே மாதிரி அந்த மாத்திரை என்ன செய்யணும், கொஞ்சம் போதையா இருக்கு. வந்து அடுத்த வருஷம் எங்க அம்மா காலேஜில் சேர்க்குறாங்க. எப்படியாவது பையன் படிச்சு இங்கதான் அப்படி இருக்கிறான், வெளியில போய் படிக்கட்டும்னு சொல்லி மதுரையில் ஒரு இடத்துல சேர்த்தாங்க. மதுரையில் காலேஜில் சேர்ந்தா அது என்ன காட்டில் அப்பனா இருக்கிறான் குடிக்காம. ஒரு காலேஜில் சேர்ந்து இருக்கிறேன், எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன், அதிகமாக யூஸ் பண்றேன். அவங்க கூட சேர்ந்து பார்த்தா 3 வருஷம் அந்த காலேஜில் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஒரு 3 சப்ஜெக்ட் தான் பாஸ், 3 தமிழ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் படிச்சு ஃபுல்லா அரியர் கோட்டோட தான் வெளியில வந்தேன். பார்க்ல உட்காந்து என்ன செய்யும், குடிக்க ஆரம்பிச்சேன். சரி சரி. குடிச்சிட்டா எல்லாமே வீட்டுக்கு பைக்ல எடுத்து போயிடுவாங்க. எனக்கு இந்த போதை தலைக்கேறி அந்த பார்க்கவே எத்தனை தடவை சுத்தி வந்திருக்கேன், பாதை தெரியாம. ஒரு சேர்ந்து பஸ் ஏறுனா ஸ்டாப்பே மறந்து போகும், எங்கேயோ போய் நடுக்காட்டுல இறக்கி விட்டுருவாங்க, இருட்டுக்குள்ள இறக்கி விட்டா எங்க போறோம் தெரியாது. எப்படியோ நிதானம்லாம் மறுபடியும் எத்தனை தடவை வந்துருக்கு. அப்படி இந்த போதை ஏறிச்சுன்னா நம்மளால எங்க போறோம், என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாது. பார்க்கே சுத்தி வந்துருக்கு. என்ன வீடு வரலையே. சரி சரி. தெரியுமா? அப்ப எங்க அம்மாவுக்கு என்ன சிரிச்சா, நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம், சரி இவ எங்கிட்ட ஒரு வேலைக்கு போட்டும், நம்ம சித்திரவதை தாங்க முடியும்னு சொல்லி கையில ஒரு பணத்தை கொஞ்சம் கொடுத்து, சரி நீ என்ன செய்ய, மெட்ராஸ்ல போய் படிப்பா, மெட்ராஸ்ல போய் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அரியர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு நான் மெட்ராஸ் கிளம்புறேன். மெட்ராஸில் வந்துட்டு எப்படியாவது ஒரு வேலையை தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். ஸோ எந்த வயசில் அது அப்படி பண்ணுறீங்க? அது ஒரு 27 26 நீங்கள் 16-17 வயசில் அடிமையா நீங்கள்? ஆமாம் ஆமாம். 10 வருஷமா அப்படிதான். ஆமாம், அந்த 9 வருஷம் அப்படியே ஓடுது. ஆமாம். 10 வருஷம் அப்படி இருந்தீங்கன்னா இப்படியே எனக்காக 9 வருஷம் ஜோம் பண்ணியிருக்காங்க. என்ன செய்யணும், வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, வாக்மேனு எல்லாத்தையும் எடுத்துட்டு பணம்லாம் வாங்கிட்டு வர்றேன். சரி. இங்க வந்து சேத்பட்டில் இருக்கிறேன் நான். சேத்பட்டில் வந்துருக்கும்போது ஒரு 500 ரூபா கையில இருக்கு, எல்லா பணமும் செலவழிஞ்சிருச்சு. சரி சரி. அப்ப பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்யறேன் கேட்கறேன், எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு மட்டும் ஒரு மாசத்துக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. சரி, நான் ஒரு 500 ரூபா தரேன், சம்பளம் வாங்கி நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க தங்குறேன். 2 நாள் எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாரு. 3ஆம் நாள் என் பொருள்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டாரு. ஐயோ, எங்க போறதுன்னு தெரியல. ஏன் அப்படி? ஏன் காசு கொடுத்துருந்தீங்கல்ல? காசு கொடுத்துருந்தேன். அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து என்னைய பொருள் எல்லாம் தூக்கி போட்டாரு. ஓ, அவர் உங்களை? ஆமா. அப்புறம் அவர்கிட்ட பக்கத்துல கேட்டு இப்படி காசு வாங்கிட்டாரு, என்னை வெளியில அனுப்புறான்னு சொன்னா, தம்பி நீ சீக்கிரமா வெளியில போயிரு, அவன் மனைவியே வந்து தலை மேல கல்ல போட்டு கொன்னவன், ஜெயில இருந்து வந்தவன். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது, அதனால தயவுசெய்து வெளியாம அவன் சொல்லாம வெளியில போயிருந்தாரு. சரி சரி. அப்ப என் 2 சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து சேத்பட் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கி இருக்கு. வேற இடம் இல்ல, கையில காசு இல்ல, தங்கி இருக்கு, குடிக்கிறதுக்கும் காசு இல்ல. அப்ப என்ன செய்யறேன், வாக்மேனை விற்கிறேன், வாட்சை விற்கிறேன், புதுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறேன், எக்மோர்ல வித்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சாதான் கரெக்டா, குடிச்சாதான் கரெக்டா குடிக்க. அங்க இருக்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்க கூட படுக்கிறவங்க, அவங்க பூரா பிக் பாக்கெட் அடிக்கிற ஆட்கள், இந்த பிச்சை எடுக்கிற ஆட்கள், இப்படி எல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சு என்னை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, வேலை வாங்குவாங்க. பகல்லாம் வேலை வாங்கி கொடுத்து, எனக்கு கஞ்சா வாங்கி கொடுத்து வேலை வாங்குவாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்ப நான் படுத்து அங்க அந்த இடத்துலயும் படுத்திருப்பேன். நைட்ல ஒரு 12 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா, என்னை சாப்பிட கூட்டு போவாங்க. எங்க கூட்டு போவாங்கன்னா, ஒரு வயசான ஒரு பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. சரி. அங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மா ஊரெல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டு வரும். பிச்சை எடுத்துட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கும். ஓ சரி. அது வந்து பயங்கரமா வாடை அடிக்கும் அந்த சாப்பாடு. அது வந்து சுயநினைவா சாப்பிடவே முடியாது. சரி. இந்த போதையில இருந்தா எது கொடுத்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டா 2 ரூபாய்க்கு அந்த சாப்பாடை கூட எனக்கு கையில காசு இருக்கு. சரி சரி. அந்த சாப்பாடை வாங்கி கொடுப்பாங்க. இப்படித்தான் என் வாழ்க்கை போகுது. ஒரு சமயம் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் வந்துச்சு, வேலை தேடி போலான்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில இருந்து நான் போறேன். அப்ப அந்த நான் தங்கியிருக்கிற நாட்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது எல்லாமே செஞ்சாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் சொல்லிட்டு போவேன். ஒன்று சைதாப்பேட்டையிலேருந்து வரும்பொழுது ட்ரெயினில் சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு
சரி அங்கே போகிறாரே அவரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி அவரை பார்க்க போகிறேன். காலை நேரம் சரியான கூட்டம் வரும் ட்ரெயினில். சரி போய் பார்க்குறேன், அவர் இல்லை. திரும்பி வரக்குள்ள ட்ரெயின் பரப்பிச்சு. ட்ரெயின் பரப்பிச்சுன்னா நான் போதையில் இருக்கிறேன், என்னால் கத்தவும் முடியலை, மறுபடியும் அவர் கூப்பிடவும் முடியல. அப்படியே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. எனக்கு அந்த பயங்கரமான ஷாக். நான் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா 12th போயிட்டு காலேஜ் படிச்ச ஃபெயிலான சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம என்ன செஞ்சோம், ஒரு வேலையை பிடிச்சலாம். நான் எதை மேன்மையாக நினைச்சனோ அந்த சர்டிஃபிகேட் என்ன ஒன்று அப்படியே ஒரு மைண்டே மாறி போச்சு. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு சில நேரத்தில் என்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் நினச்சி பிடிச்சி வச்சுருவாங்க, என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தோன்னா டெரரிஸ்ட் மாதிரி இருக்கணும், அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கும், ரெட்டிஸாக இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்து என் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து கையில் காசை கொடுத்து வெளியில் அனுப்பிடுவாங்க. அப்புறம் ரோடெல்லாம் நடந்துகிட்டு இருப்பேன். ஒரு சமயம் ட்ரெயின் ஏற்படுத்தி விஜயவாடா போயிடுச்சு பிரதர். சரி சரி. விஜயவாடா எனக்கு அந்த பாசையும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்போ உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்குது, இது இறங்கிட்டு இன்னொரு ட்ரெயின் ஏறுன்னு சொல்லி. அப்புறம் அந்த ட்ரெயின் ஏறி என்ன செஞ்சேன்னா மறுபடியும் மெட்ராஸ் வந்தேன். சேத்பட்டிலேருந்து தாம்பரத்துக்கு எத்தனையோ தடவை என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேன். ஊருக்கு எப்படியாவது போயிடணும், நம்மளால என்ன செய்ய இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பிச்சை எடுத்து அவங்க கொடுக்குற காசை வச்சுட்டு ஊருக்கு போகலாம். ஆமாம். அப்போ காசு வந்தோடனே எனக்கு யூதாசுக்குள்ளே எப்படி சாத்தான் போந்தோன்னு அது மாதிரி வாங்கின உடனே கஞ்சா கடை தான் எனக்கு. இது அடிச்சா நம்மளை காட்டிலும் பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணம். அந்த ஒரு வீட்டுல அம்மாவெல்லாம் நினைப்பில்ல, அம்மா நினைப்பெல்லாம் இல்ல, தம்பிலாம் எந்த நினைப்பில்லையா, அவங்க இருக்கிறாங்கன்னு இருக்கட்டும். எனக்கு வாங்கி குடிச்சா நல்ல சந்தோஷமா இருக்கும். இந்த போதை இறங்குனா அப்படி ஒரு மாதிரி. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் ட்ரெயின் ஏறி நானே என்ன செஞ்சுட்டேன், திண்டுக்கல் போய் எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு காசை வாங்கிட்டு ஊருக்கு போறேன். சரி. அப்ப ஊருக்கு போகும்போது எங்க அம்மா நிறைய என்ன நினைச்சிட்டாங்க, இறந்துட்டான்னு நினைச்சிட்டாங்க. இறந்துட்டான் போல. எங்க அம்மாவுக்கு மாத்த ஒரு நம்பிக்கை எப்படியாவது ஆண்டவர் கொண்டு வரச்சு. அப்ப எங்க அம்மா என்னை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. இப்படி ஏன்னா நல்லா பணமெல்லாம் கொடுத்து அனுப்புனவங்க இப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் என்னை வச்சிருந்து அப்படி ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்னை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருந்தாங்க. அப்போ வந்திருக்கும்போது நான் கஞ்சா குடிக்காத நாட்டுக்கு என்ன செய்வேன்னா எப்போயாவது பார்ட்டியில் என்ன செய்யணும், ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு சமயம் என்ன செய்யறேன், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போ தான் டாக்டர் ஒருத்தர், இவர் நம்ம டாக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறாரு, என்னை பார்க்க வர்றாரு. சரி. என் நிலைமையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் என்ன எப்படியாவது ஒரு பாஸ்டர்ட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. ஒரு கார்ல வர்றாரு, வந்துட்டு என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே வாப்பான்றாரு. நான் சொன்னேன் எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிட்றேன், நான் செகண்ட் ஷோ சினிமா போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறேன். இவர் உள்ள வர்றாரு, உள்ள வந்து என்ன செய்யறாரு, என்னை கூப்பிட்டு வா டீ குடிக்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. டீ குடிக்க கூட்டு போனார்னா ஏற்கனவே முன்னாடி தெரியுமா இல்லை எப்படி? அவர் முதலே தெரியும். அதனால போறோம் வண்டி போய்கிட்டே இருக்கு. டீ குடிக்க கூட்டு போனேன், எங்க கூட்டு போன்னு சொன்னா கடைசியில் கூடலூருக்கு கூட்டு போறாரு. கூடலூர்ல போனா ஒரு சர்ச்சுக்கு என்ன செய்றாங்க, ஒரு சர்ச்சில் கூட்டு போய் நிப்பாட்டி என்னை கீழே உட்கார வச்சு எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க, என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கு இவர் இங்கே கூட்டு வந்து உட்காந்துருக்காரு, நம்ம சினிமாக்குள்ள போகணும்னு நினைச்சேன். அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனம் மாதிரி அவர் காட்டியிருக்காரு. என்னை சுற்றி ஒரு சங்கிலி கட்டப்பட்டது போல ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினது போல ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. அப்போ அங்கே அந்நிய பாஷை பேசுறாங்க. உள்ள 2 சிஸ்டர் வியாக்கியானம் வரமா என் வாழ்க்கை நடக்க போகிற காரியங்களை சொன்னாரு. அப்புறம் அங்கே போய் ஜெபம் பண்ண அப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சம் விடுதலை, ஆனால் ஃபுல் விடுதலை இல்லை, கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கிறேன். அப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, மியூசிஷியன். அவங்க 2 பேரும் கேண்டிகேட் 2 பேர் மியூசிஷியன். அப்போ அவங்க ஒரு மீட்டிங் காட்டி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க மியூசிக் வாசிக்கிறவங்க. அப்போது பவுல்ராஜ்னு சொல்லி ஒரு பாளையத்தில் சர்ச் ஆஃப் காட் வாசிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். அப்போ 2 பேர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணிட்டு பைபிள் காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நானும் இவங்க கூட போய் உட்காந்துருக்கிறேன். அங்கே எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, 3 வாலிபர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி. என்னை அறியாம நான் போய் முழங்கால் போட்டேன். எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியல, முழங்கால் போட்டேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கா தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஏன் மேல கை வச்சு கர்த்தர் உன்னை ஊழியக்காரனா கர்த்தர் மாற்ற போறாரு, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொல்றாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, இந்த அம்மா பொய்யா சொல்லுதே, நம்ம குடிச்சு சீரட்டு பத்தியும் குடிச்சிட்டு வந்து அது கூட தெரியாம இந்த அம்மா ஊழியக்காரன்னு சொல்றது
ஊழியக்காரங்களை எப்படி இருப்பான்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே சும்மா ஏதோ அடிச்சு விட்றாரு நினச்சிக்கிட்டு. இது என்ன ஆகி போச்சுன்னா இதை கேட்ட எல்லா பேரும் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, விசுவாசியெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, ஆண்டவர் மகனை ஊழியக்காரனை மாற்ற போறாரா தீர்க்கரசன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அதை காட்டில சந்தோஷம். எப்படியாவது பாஸ்டர்ட்ட போய் என் மகனை பைபிள் காலேஜை சேர்த்து விடுங்க, பைபிள் காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி பாஸ்டர்ட்ட சொல்ல. சரி, பாஸ்டர் என்ன சொல்றாரு, அம்மா பைபிள் காலேஜ் சாதாரண சேர்க்க முடியாது, ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அழைப்பு இருக்கணும், அப்பதாம்மா போக முடியும்னு சொல்லி. உங்க மகன் ரட்சிக்கவும் படல, ஞானஸ்நானம் பெறல, அழைப்பும் இல்லையம்மான். இல்ல பாஸ்டர் எப்படியாவது என் மகனை சேர்த்து விட்டுருங்க, சரி சரி சரி, அவன் எப்படின்னா நினைச்சிடான் ஊழியக்காரன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டே இருக்கிறாங்க. சரி, எங்க அம்மாவுடைய வற்புறுத்தலின்படி என்ன செஞ்சாங்க, பைபிள் காலேஜ்ல என்னை சேர்த்துட்டாங்க. ஒரு இடத்துல பைபிள் காலேஜ் படிக்கிறேன். சரி, படிச்சாங்க. பைபிள் காலேஜ்ல எல்லா பேரும் என்ன செய்யறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா உபவாசம் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. ஆனா என்னால இருக்கவே முடியல. பட் அப்போ அந்த ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டே எப்படி இருக்கீங்க? ஆமா, உள்ள பைபிள் காலேஜ் தெரியுமா? நீங்க அடிக்கிறது தெரியுமா? பைபிள் காலேஜ்ல தெரியாது. சரி, பைபிள் காலேஜ் தெரியாது. ஒரு சில பசங்களுக்கு மாத்திரம் தெரியும். ஓ, நீங்க தெரியாம அடிக்கிறது தெரியுது. சரி, ஆனா அது உள்ள இருக்க வார்டன்ல அவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு எனக்கு சரியான தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலை தான் என்ன செஞ்சான்னா, ஒரு 1.5 வருஷம் என்னால அங்க ஒண்ணுமே சரியாக இருக்க முடியல. சரி, வீட்டுக்கு வந்தா ஏதாவது பண்ணிடுறேன், அல்லது வெளியில அவுட்டிங் விட்டா ஏதாவது பண்ணிடுறேன், இப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஒரு சமயம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் காலேஜ்ல. சரி, அது பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சு வச்சு. பிரின்சிபால் என்ன செஞ்சிட்டாருன்னா, சூட்கேஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அப்ப சூட்கேஸ் எடுத்துட்டு வர்றேன். எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, நைட்ல எவ்வளவுதான் அடி வாங்க சித்துறதுனாலும் எங்க அம்மா லெட்டர் எழுதுற பழக்கம் இருக்கு. சரி, லெட்டர் எழுத, என் மகனே இந்த குடி பழக்கத்துல இருந்து நீ விடுதலையாகு, இயேசு சொந்தராட்சியரை ஏற்றுக்கோ, அவர் ஒன்று விடுதலையாக்குவாரு, அவருடைய பிள்ளையா மாறுன்னு சொல்லி அநேக லெட்டர் எழுதி வைப்பாங்க. ஒரு 5 லெட்டர் நான் எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறேன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, உள்ள ஏதாவது பொருள் வச்சிருப்பான், ஏதாவது இருக்கும், இவனை வெளியில துரத்தலாம்னு நினைச்சிட்டாங்க. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது பார்த்தா இந்த லெட்டர் வந்து பிரின்சிபால் கையில படிச்சு. அப்ப அதை படிச்ச உடனே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். சரி, எப்படி சொல்லு, அவர் சொன்ன ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நான் யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன், உங்க அம்மா பட்ட கஷ்டத்தினால ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஒன்னு பைபிள் காலேஜ் படிச்சு ஒரு ஊழியக்காரனா தான் இரு, இல்லைன்னா நீ பாடுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கு என்ன செய்யறனே தெரியல. அப்ப எங்க பாஸ்டம்மா என்ன சொல்றாங்க, உனக்கு 3 நாள் ஹவுஸ் அரெஸ்ட் போட்டேன், உனக்கு சாப்பாடு இல்லை, 3 நாள் போய் சோமம். சரி, 119 5 தடவை எழுதி என்னைய வந்து பாருன்ட்டாங்க. சரி, நானும் பாஸ் பண்ணி ஜோம் பண்ணும்போது அப்பதான் என்ன செய்றேன், பைபிள் காலேஜ் 2வது வருஷம் தான் போய் என்ன செய்றேன், தேவ சம்பந்தம் உட்காந்து அழுகிறேன். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்ன மன்னிங்க. அப்பதான் நான் சின்ன சின்ன பாவம் எல்லாம் போய் சொன்னது எல்லாம் என் முன்னாடி வருது. அம்மா அடிச்சது, பேசுனது, திட்டுனது, அந்த டயத்துல எல்லாமே வருது. அவங்க சொன்ன பிறகுதான் எனக்கு இதெல்லாம் வருது. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு பைபிள் காலேஜில் குடிச்சா கூட அதை விடன்னு நினைக்கிறேன், ஒரு செய்தியை கேட்கும்போது விட்டுறணும், இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் மறுபடியும் என்னச்சுன்னா, வீட்டுக்கு வந்தோடனே இந்த காரியங்கள்லாம் வர. ஆனால் அன்னைக்கு எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். நானே என்ன செஞ்சுட்டேன்னா, என் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. அப்போ எங்கள் பைபிள் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் டீம் வந்தாங்க. சரி, அவங்க ஒரு மீட்டிங் வச்சாங்க. எதுக்கான பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்காக என்ன செஞ்சாங்க, இங்க இருக்கிற வாலிபர் யாரெல்லாம் அபிஷேகம் வேணும் அவங்க எல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொல்லும்போது நானும் என்ன ஏரியாவும் முழங்கல் போட்டேன். ஒரு ஃபாரினர் வந்து என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. சரி, ஜெபம் பண்ண இடத்துல ஒரு அபிஷேகம் அப்படி வந்து இறங்குச்சு. எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் அப்படியே வெளியில போச்சு. ஒரு பயங்கரமான ஒரு பலவீனத்தை அப்படியே வெளியில போச்சு. அப்பதான் அது சொன்னாங்க, இதுதான் இவனை வந்து நரகத்துக்கு தள்ளுற பொல்லாத ஆவி, இத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்துற அந்த பிசாசு இவனை விட்டு விளையிருச்சு, இனி ஆண்டோடைய வல்லமை உனக்குள்ளதுனால நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ண, பாரத்தோடி ஜெபம் பண்ண. அன்னைக்கு இருந்து எனக்கு பயங்கரமான ஒரு விடுதலை. அந்த குடிக்கின்ற எண்ணெய், அந்த போதை பழக்கத்தின எல்லாம் மாறி போச்சு. ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு சொன்ன வசனத்தின் ஆவியான எனக்கு திட்டமான எல்லாத்திலும் விடுதலை ஆகி அப்பதான் பைபிள் காலேஜ் பைபிளே படிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்ய தேட ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள வரேன். கொயர்ல சேர ஆரம்பிச்சு. அந்த கொயர் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆவியானவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றோ அது எங்க பிரின்சிபால் மூலமா தீர்க்க தரிசனமா வெளிப்படும். அப்ப எங்க பாஸ்டர் சொன்ன காரியம், 1000 பேருக்கு மேல ஆராதிக்கிற ஒரு சபை,
இந்த இடத்துல நீ பாவம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரி அநேகருடைய ஆசீர்வாதம் தடவிட்டு போகும். பரிசுத்தமா இருக்கணும், அபிஷேகத்தை நிரம்பி வரும்னு சொல்லி அவங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் மதரா இருந்து எனக்கு கைட் பண்ணி நடத்தினாங்க. அதனால என் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆரம்பிச்சு. அப்ப எனக்கு கொயர் தான் எனக்கு முக்கியமா இருந்து பாடல ஆராதிக்க அப்படிமா கர்த்தர் வாழ்க்கை அப்படியே தலையில மாட்டினார். அப்ப என் கிராஜுவேஷன் சர்வீஸ்ல பாஸ்டர் சொன்னாரு, இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. அநேகருடைய கண்ணீரின் செபம், அவங்க அம்மாவுடைய செபம், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா போறேன்னு சொல்லி. அப்ப நான் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே பாஸ்டர் சொல்றேன், நான் ஊருக்கு போறேன், எனக்கு ஜெபம் பண்ணீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே எந்த பட்டணத்துல பைத்தியம் அலைஞ்சனோ அதே பட்டணத்துல நான் ஊழியக்காரனா போறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பாடு அந்த போதை அதிகமாச்சு, நம்ம பாசி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போதையை போட்டுட்டு எங்கேயா நின்று பேச ஆரம்பிச்சோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் என்ன நான் ஆண்டவரே அதே இடத்துக்கு நான் போறேன். சரி, அப்படி இருந்த மனுஷனை நீங்க ஊழியக்காரன் அனுப்புறீங்க. ஆனா இனி ஒரு போதும் என்ன செஞ்சிடக்கூடாது, போதை என்ன அடுத்துடக்கூடாது, எந்த பாவ பழக்கத்தை எனக்குள்ள வந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, யார் என்ன சின்ன பரிதாபப்பட்டு பேசிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஆண்டோட பெரிதான கிருபை 2003 வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். 2026 வரைக்கும் இந்த 23 வருஷம் கர்த்தர் எனக்கு நல்லவரா இருந்தார். அதே இடத்துல ஊழியத்துக்கு போறேன். அப்ப நான் எனக்கு ஒரு பார் என்னன்னா, ஆண்டவர் நீ சுவிசேஷ ஊழியத்துக்காக கர்த்தர் அழைச்சேன். ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க, நீங்க ஏசு உயிரோட இருக்காருன்னா. உண்மையிலேயும் எங்க சொந்தத்துக்காரில இருந்து எல்லாருமே சொல்றாங்க, நீ கும்பிடுற சாமி உனக்கு கைவிடலை. எங்க அம்மாட்ட சொன்னாங்க, உங்க இந்துக்காரவங்க சொல்றாங்க, நீ கும்பிடுற சாமி உனக்கு கைவிடலை. நம்ம எவ்வளவோ பாடுகள், சித்திரவதையில், அவமானங்களை சகிச்சதுனால ஏசப்பா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு பெரிய ஊழிய பேக்ரவுண்டும் கிடையாது. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி போய் ஊரில் போய் என்ன பண்ணீங்க? என்ன நான் ஊரில் வந்து நினச்சேன்னா ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள். ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியத்தின் வாசலை திறக்கணும்ப்பா, ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போ ஒரு சமயம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்னை வந்து பார்த்துட்டாங்க. தெருவில் நடந்து போய் பார்க்குறாங்க. பாஸ்டர் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ப்ரேயர் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரே நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டில் தான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வர்றாங்க, குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவருடைய மனைவி லேடிஸ் தான் அதிகமாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்னுடைய சாட்சியை சொல்லி, எங்க அம்மா எனக்காக எப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர், வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் படியிலிருந்து விடுதலை தருன்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் செய்ய ஆரம்பிச்சேன். அநேகருக்குள்ள ஒரு சிலர் மாற்றம் வர ஆரம்பிச்சு. அதனால ஊழியத்துக்கு அதிகமான பேர் வர ஆரம்பிச்சாங்க. இப்படிமா அந்த ஊழியம் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்தர் அநேக இடங்கள்ல கத்தர் கொண்டு போனார். ஸோ அம்மா வந்து கஞ்சா குடிக்கும் அந்த டைம் அடிச்சிங்க, ரொம்ப இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்டேன், அம்மாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டேன். அம்மாட்ட பண்ணு. அம்மாவை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களே ரொம்ப சந்தோஷமா, இப்படி இருந்த மனுஷன் இப்படி மாட்டானே. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் வாங்கிட்டு வர்றேன்ல, இந்த சம்பளத்தை வந்து நான் உன் கையில நான் கொடுத்துறேன், நீ என் குடும்பத்தை நடத்து. நான் என்ன சொல்லுவேன், நான் அந்த நாட்கள்ல சம்பளம் எனக்கு வேணும், 5 ரூபா மாத்திரம் கொடுங்க, எனக்கு 5 ரூபா மாத்திரம் தான் வேணும், உங்க சம்பளம் வேணும். சரி சரி சரி. அம்மா என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டுருப்பா, சம்பளத்தவே நான் உன்ட்ட கையில கொடுத்தேன், நீ குடும்பத்தை நடத்து. சரி சரி. அப்ப அந்த அளவுக்கு அந்த போதை பழக்கம். இப்ப வந்து என்ன செய்றாங்க, அம்மா என் கையில கொடுத்துட்டு நீ நடந்துப்பா. அப்ப என் வாழ்க்கை என்ன செய்ய அப்படி டோட்டலா கத்தர் மாற்றினார். சரி சரி. மாற்றினா அந்த இடத்து பதில ஊழியத்தை ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊழியல் வளர ஆரம்பிச்சது. அநேக இடங்களை சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சோம். அநேகருக்கு மூலமா ஒரு இவாஞ்சலிஸ்டா தான் ஒரு இவாஞ்சலிஸ்டா மூவ் பண்ணீங்க. அதே ஊழியத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவர் செய்யறதுக்கு கத்தர் கிட்டத்தட்ட 23 வருஷம். ஒரு 23 வருஷம். எப்பயாவது உங்களுக்கு இப்போ இவாஞ்சலிஸ்ட் நிறைய பேர் சர்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க, அப்படிலாம் உங்களுக்கு தோணுது இல்லையா? சர்ச் எனக்கு தெரியும், முதல்ல எனக்கு தெரியும் நமக்கு அழைப்பு, அந்த அழைப்பு இல்லைன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து சுவிசேஷ அழைப்புனால நம்மளால சண்டே சர்வீஸ் நம்மளால நடத்த முடியாது. இன்னொன்னு ஜனங்களை வந்து இப்ப சர்ச்சு பாஸ்டருடைய காலிங் வேற. சரி, அவங்க சர்ச்சுக்கு வரலன்னா ஒரு 10 இடம் கூட அவங்க போய் பார்த்துருவாங்க. ஆனா எனக்கு அப்படி வராது. சர்ச்சுக்கு வராம நீ என்ன சொல்லணும், கோமா அது ஒரு சுவிசேஷர் எப்படி அப்படி பேசுற மாதிரி அப்படி பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரு தடவை அவங்க வராட்டி கூட 10 இடம் வந்து போய் பாக்குறாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு வந்து அநேக ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கி, பிசாசு பிடிச்ச மனுஷன் ஆண்டவர் விடுதலையாக்கி, அவன் தெக்கபோலி என்ற நாடெல்லாம் கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை சொன்ன வாயுள்ள வசனம். அதே போல பிசாசின் படியில் அடிமை இருந்த என்ன கர்த்தர் விடுதலையாக்கி, எந்த பட்டணத்துல அதே பட்டணத்துல கர்த்தர் ஊழியக்காரனா கர்த்தர் கொண்டு ஹீலிங் நடந்திருக்கா. ஹீலிங் அநேகர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, அநேகர் விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். சரி சரி சரி. ஏன்னா எனக்கு திருமணமாகி புதுசுல வந்து பாத்தீங்கன்னா, எந்த வருஷம் திருமணம் ஆச்சு உங்களுக்கு? 2007. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆமா.
ஓகே ஓகே தெரியும். நீங்க இதுல அடிமையா இருந்ததால அப்படி இல்ல. ஆமா, கொஞ்சம் எனக்கு மேரேஜே பண்ண வேணாம் தான் நம்புறேன் நான். ஓ, மேரேஜா பண்ண வேணாம்னா இவ்வளவு நாள் ஆச்சு, சரி, இனி நம்ம அப்படியே பண்ணிடலாம், அப்படி அப்படியே இருந்தோம், லைஃப் ஓட்டிடலாம். லைஃப் ஓட்டிலாம் சரி நினைச்சேன். சரி சரி சரி. ஆனா மினிஸ்ட்ரியில் வரும்போது பாத்தீங்கன்னா ஒய்ஃப் இல்லாம ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா வந்து நிறைய லேடிஸை பாக்குறாங்க, பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. அப்ப எல்லா ஊழியக்காரன் எனக்கு கொடுத்த அட்வைஸ், முதல்ல நீ என்ன செய்யுங்க, ஒரு மேரேஜ் பண்ணிட்டு நீங்க ஊழியம் செய்யும்போது அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு, நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய சித்தம் இருந்தா நல்ல ஒரு மனப்பெண்ணை கொடுங்கப்பா. ஆனா ஒரே கண்டிஷன், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும். ஓ, ஏன்னா பைபிள் காலேஜ் படிச்சாத்தே எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, நம்ம கூட எல்லா சப்போர்ட்லயும் நிப்பாங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஆண்டவர் நல்ல ஒரு மனமலை கத்தர் கொடுத்தாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என் மனைக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்று வலி வந்துச்சு. சரி. அப்போ நான் டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த டியூப்ல வந்து உருவாயிடுச்சு. டியூப் மேலே உருவாயிடுச்சு, எக்டோபிக் பிரெக்னன்சி. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவங்க பார்த்துட்டு லேபில் போய் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. என்னையும் டெஸ்ட் எடுத்து வர சொல்றதுக்குள்ள என்ன ஆப்ரேஷன் எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பிளட் நிற்காதனால ஒரு டியூபை வெட்டி எடுத்தாங்க. ஓ, ஆக்சுவலி அந்த டியூப்ல இருந்து வெடிச்சிருவங்களாம் சொல்லுவாங்க. வெடிச்சிரும், குழந்தை ஒன்றும் ஆயிரும். ஸோ அதை எடுக்க முடியாதனால டியூப்பை கட், பெரிய உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி ஒரு டியூபை கட் பண்ணிட்டாங்க. சரி. இந்த டியூபை கட் பண்ணது யாருக்கும் தெரியாது. நாங்கள் எல்லாம் ஆப்ரேஷன் முடிச்சு கடைசி ஒரு 4 நாள் கழிச்சு இந்த டாக்டர் மாட்ட போகிறோம். அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் நிற்காதனால நாங்கள் ஒரு டியூபை வெட்டி எடுத்துட்டோம். சரி, இனி உங்களுக்கு நார்மலாக குழந்தை வர்றது ரொம்ப கஷ்டம். ஓ, ஓகே. 2 டியூப் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு டியூப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னு தெரியல எங்களுக்கு, ரொம்ப மனசு வேதனை. ஏன்னா ஊழியக்காரர் இருக்கும், எங்கே போனாலும் ஊழியம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அடுத்து வந்து உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு தான் கேட்பாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்குறாங்க, பாச ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகலாமான்னு சொல்லி. நான் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறேன், பாச அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நானே சொன்னேன், அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கே குழந்தை இல்லை, சரி, அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்க, நான் போய் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனை. அப்போ நான் ஆண்டோடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா 4 மாவடியில் கூட்டம் நடக்குது. சரி, அந்த மீட்டிங்கு நாங்கள் போயிருக்கோம். அந்த மீட்டிங்கு நாங்கள் போய் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா, ஜெபம் பண்ண. கர்த்தர் ஜெபத்துக்கு அந்த மாசத்துலேயே ஆண்டவர் என்ன செய்யணும், கர்த்தர் கன்சிவா உதவி செய்யணும். அதே பெரிய இப்போ நான் கன்சிவான பெரிய ஒரு அற்புதம். அவங்க நான் வந்து காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எப்பயும் போல எங்க ஒய்ஃபுக்கு அது மாதிரி எப்பயும் வர்ற மாதிரி வந்துருச்சு. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன்னு சொல்லி. எங்க ஒய்ஃபிட்ட சொன்னா எங்க ஒய்ஃப் சிரிக்கிறாங்க, என்ன பேசுறீங்க நீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்ல ஆண்டவர் போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா கொடுத்துருவோம். சரி சரி, ஒரு டெஸ்ட் கார்டு வாங்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. சரி சொல்லி அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க, கார்டு அவங்களும் பார்க்குறாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க, ரிப்போர்ட் எழுதி கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. சரி சரி சரி. தேனியில் ஒரு ஸ்கேனில் போய் பார்க்குறோம், 2 டாக்டரும் பார்க்குறாங்க, உள்ள ஒரு அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை ஒன்று அறியவே இல்லை. ஆனால் கார்டு வந்து பாசிட்டிவ். ஆமாம். அப்புறம் டாக்டர் மறுபடியும் உருவாயிருமான்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க. சரி, அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம். அப்போ அந்த டாக்டர் என்ன, சரி பெரிய டாக்டர் அவர் பார்த்துட்டு சொல்றாரு, கர்ப்பப்பையில தான் இருக்கு, ஆனால் அதுக்கு ஹார்ட் பீட் இல்லைன்றாரு. ஹார்ட் பீட் இல்லை, இன்னும் 2-3 நாள் அது என்ன செய்யா வெளியில வந்துடும், ஆட்டோமேட்டிக் அதான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோடனே என் ஒய்ஃபுக்கு ரொம்ப மனசு வேதனை. சரி, இப்படி ஆயிடுச்சே, என்ன ஆக போகுதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லை. கர்ப்பப்பையில தான் இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, ஏன்னா வாக்குத்தம் பண்ணார் ஆண்டவர். ஒரு சமயம் மேலே படுத்து நான் மாடியில் படுத்துருக்கும்போது சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஒரு என்ன செய்யணும் குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறேன். அப்போ கண்டிப்பாக கொடுத்துட்டான்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம். சரி, ஒரு முஸ்லீம் டாக்டர் அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஸ்டெட்ஸ் வச்சோடனே ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சு. ஹார்ட் பீட் ஆரம்பிச்சோன்னே அவங்க சொன்னாங்க, ஈஸ்டர் பரிசா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுப்பான்னு சொல்லி. கர்த்தர் பெரிதான கிருபை, எவ்வளவோ போராட்டங்கள், ஆனாலும் கர்த்தர் 2010 அழகான ஒரு பெண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தாங்க. அவன் கொடுக்கும்போதே ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த குழந்தை வளர வளர என்ன செய்யும், ஊழியம் ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்தாரு. அதே மலக்கத்தை நல்ல ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி எந்த ஒரு சில இடங்கள்ல போய் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு சமயம் திண்டுக்கல் சின்னாலவட்டின இடத்துல ஒரு மீட்டிங், அப்ப நான் சாட்சியை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி, அப்ப அங்க 2 பேரும் கப்புள்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கென்யாக்காரர், அவங்க வந்து அதே ஊருக்காரங்க தான்.
அப்போ சாட்சியை கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, இந்த ஊழியக்காருக்கு எனக்கு அற்புதம் செஞ்சீங்கல்ல, சரி, நான் என்ன செய்வேன் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ம், நான் ஒரு 4 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு போகிறேன். ம், அந்த சிஸ்டர் என்னை பார்க்கும்படி வர்றாங்க. பார்த்து சொல்கிறாங்க, பசங்கள்ட்ட ஒரு காரியம் பேசணும். போன வட்டம் நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்க, சரி, நான் அதை கேட்டு நான் சொன்னேன், நான் விசுவாசன்னு ஆண்டவரை ஜெபம் பண்ணேன். இப்போ நான் 2 மாசமா கன்சீவாக இருக்கேன். பஸ் ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சார், இந்த கையில் அநேக குழந்தைகளை கத்தர் என்ன செய்யுங்க, ஆண்டவர் ஜெபத்தை கத்தர் கேட்டு குழந்தைய கையில் கொடுத்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையில் தேவனாக இருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஊழியத்தில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பொருளாதாரத்தில் ரொம்ப சவால்களை பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சுவிசேஷராக இருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு லைஃப்? அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை பிரதர். எனக்கு வந்து அம்மா வந்து பென்ஷன் வாங்கியிருந்தாங்க, ரிட்டையர்ட் டீச்சர். அப்பாவும் வந்து சில நேரத்தில் அவரும் வாத்தியார் தான், அவரும் வந்து பென்ஷன் வந்துச்சு. இந்த பென்ஷன் 2 இருந்தனால எனக்கு ஊழியத்தில் வந்து ஒரு பெரிய எனக்கு ஊழியத்தில் காணிக்க வந்தாலும் வராட்டி அது ஒரு பொருட்டாவே எனக்கு தெரியல. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஆமா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யார்ட்டையும் அதிகமாக காணிக்கலாம் வாங்கக்கூடாது, நீ தான் என்ன செய்யணும், உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஒரு சில ஊழியர்கள் கண்டிப்பா நீ காணிக்க வாங்கணும்ப்பா, அது அவங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லி அநேக சொன்ன பிறகு மேரேஜ் பின்னாடி பிறதான் பிரதர் ஒரு சில இப்பயும் கூட வந்து கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவங்க எனக்கு காணிக்க கொடுத்தாங்கன்னா மனசு வராது, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்கட்டு வாங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுங்க, அவங்கள வாங்கி என்ன செய்ய, அந்த பணத்தை வாங்கி நீ ஆசீர்வதி, அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அப்புறம் வாங்க ஆரம்பிச்சேன். அதனால எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு கவலையுமே இல்லை. எங்க அம்மா இருக்கும்போதே சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன செய்யாது கவலை, என் காலத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்யும் உனக்கு என்ன செய்வேன், ஆனா கர்த்தர் நடத்துவாருமா, கர்த்தர் இருக்கிறார்ல கூட இருக்கிறார்லம்மா, எங்கேயோ பைத்தியமா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் நடத்தின தெய்வம் இன்னைக்கு என்ன நடத்துவாருமான்னு சொல்லி நான் மாட்டேன்னு சொல்வேன். அப்படிதான் பிரதர் கர்த்தர் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் கர்த்தர் சந்திச்சு. ஆனா ஒரு 23 வருஷம் நீங்க ஒரு சுவிசேஷகரா டிராவல் பண்றது, அது தெரிஞ்சு நீங்க சொல்ற அந்த ஏரியாக்கள்ல வந்து நிறைய பெரிய ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு எழுப்புதெல்லாம் இருக்கிற ஒரு இடம் கிடையாது இல்லையா? ஆமாம்மா, தேனி அந்த இடத்துல நீங்க ஒரு இந்த அளவுக்கு சர்வே பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். சோதனை கர்த்தருடைய கிருபை பிரதர், சோதனை வேற எந்த ஒரு இது இல்லாம அழைப்புல நம்ம மாறாதபடி கர்த்தர் ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஓகே ஓகே. ஏன்னா அநேகர் சொன்னாங்க, நீங்க என்ன சுவிசேஷ ஊழியம் என்ன செய்ய, ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிரு. சரி. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு சர்ச்சை ஆரம்பி முதல்ல. சரி. சோத்திரம். ஏன்னா சர்ச் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த கவலையுமே இல்லை நம்ம, ஏன்னா எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திப்பார், விசுவாசிகள் கொடுப்பாங்க. சுவிசேஷர்களுக்கு கர்த்தர் தான் நம்மளை போஷிக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தாங்க. பொதுவாக ஒரு வாரம் வரும்போது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் ஒரு சர்ச்சுக்கு போயிடணும், அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். சில நேரங்கள் அப்படி வெயிட் பண்ணி எது மீட்டிங்கே வராத அப்படிலாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. மீட்டிங் வராத நாட்களில் வந்து எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, நான் சண்டே ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் நான். அப்போ அந்த சர்ச்சுல என்ன செய்வேன்னா ஒர்ஷிப் நடத்துவேன் நான். ஏன்னா இங்கே இருந்தே நான் ஒர்ஷிப் ஆண்டவர் கிருபையினால இங்கே கற்றுட்டு போனதுனால பாஸ்டர் இல்லாத நேரத்தில் ஒர்ஷிப் நடத்துவாங்க. இல்லை ஒரு சில நேரத்தில் அவர் வெளியில் போயிட்டேன்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து ஊழியம் இருந்தால் என்ன செய்யணும், நான் வெளியில் போவேன். ஊழியம் இல்லாத நாட்களில் நான் அந்த சர்ச்சோட நல்ல ஒரு இதாக இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு காரியமாக எதுவுமே வரல. பட் எந்த விதமான ஒரு இது இருக்காது உங்களுக்கு, ஒரு சோர்வு அப்படிலாம் ஏற்படல? இல்லை, எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் கஸ்பாராஜ் அவர் என்ன சார் என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை அவர். ஏன்னா என்னுடைய சாட்சி வந்து அவரே உங்களுக்கு நிறைய எனக்கு வந்து என்ன செய்வார்னா என்னுடைய நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய சாட்சி அப்போ நான் டிவிடி போடுறதுக்கு அவர் நல்ல ஹெல்ப்பாக இருந்தார். என் சாட்சி அவர் தான் ரிலீஸ் பண்ணி. ஆமாம், டிவிடி அக்னியிலேருந்து தப்பிவிக்கப்பட்ட கொல்லி. ஓகே ஓகே ஓகே. அதை ஃபாதர் தான் டெடிகேட் பண்ணார். எங்க பாஸ்டர் வந்து ஃபாதரோட நல்ல ஒரு நெருக்கமான. அப்ப அவர் தான் என் சாட்சியை எழுதி அவர் வந்து தான் என்ன செஞ்சார், எல்லாமே அதை வெளியிட கர்த்தர் உதவி செஞ்சார். எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாரு, ஜெபம் பண்றதுக்குன்னு ஊழியத்திலையும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு. எப்போ ஊழியத்துக்கு போனாலும் ஐயா அந்த இடத்துக்கு போறேன், எனக்கு ஜெபம் பண்ணிக்கன்னு. அதனால எனக்கு வந்து அந்த ஊழியத்துல எந்த ஒரு தடுமாற்றமோ மற்ற காரியங்கள் இல்லை. என்னுடைய அழைப்புல போறதுக்கு கர்த்தர் இருந்தது. ஸோ அம்மா நீங்க இவ்வளவு ஊழியம் பார்க்கறதெல்லாம் பார்த்து அவங்க எவ்வளவு ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இத்தனை வருஷமா எங்க அம்மாவை பத்தி சொல்லாத சபையில சொல்லாத சாட்சி சொல்லாத நாளே கிடையாது. எல்லா இடங்களிலும் போய் என்ன சாட்சி. ஃபர்ஸ்ட் சத்தியன் டிவில என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சரி, சத்தியன் டிவில இப்படி எடுக்கும்போது நான் சாட்சி சொல்லும்போது அநேக நாடுகள் அதை பார்த்துருக்கேன். நாடுகளை பார்த்து அவங்க என்ன செய்யணும், ஃபோன் பண்றாங்க, உங்க அம்மா அங்க இப்ப உயிரோட இருக்கிறாங்களா, இவ்வளவு பாடுகளை சகிச்சிருக்கிறாங்களே, என் மகன் இப்படிதான் ட்ரக் அடிக்டா இருக்கிறான், அவனுக்காக ஷோ பண்ணுங்க. அப்ப அம்மா பட்ட பாடுகளை அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பார்த்து நமக்கு போன் பண்றாரு, பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் பாட்டு பண்ணான்னா அந்த அம்மா பட்ட பாடுகளை கத்தர் அந்த சாட்சியை எங்கெங்கேயோ கத்தர் என்ன செய்ய கொண்டு போயிருக்கிறாரு. அதனால போற இடங்களெல்லாம் சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 சபை இருக்கும்.
500 சபையில் எங்கெங்கெல்லாம் சர்ச்சு நான் செய்து கொடுக்க போறேனோ சரி. என்னுடைய சாட்சி சொல்லி தான் நான் என்ன செய்து கொடுப்பேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த சபையில இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இருக்குங்க, மனைவி மாதிரிலாம் வருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுடைய சாட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும். ஏன்னா நான் வந்து பாம்பு வாயில உள்ள போயிட்டேன். பாம்பு முழுங்கவும் முடியும், துப்பவும் முடியும். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அக்கினிலிருந்து தப்பி கேட்ட கொல்லி மாதிரி என்ன செஞ்சேன், நான் தப்பிச்ச வெளியில வந்து கர்த்தரை நிறுத்திருக்காரு. ஓகே. அம்மா வந்து கடைசியா உங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க? அது அவருக்கு கடைசி பிரதர் டிசம்பர் 19 அம்மா மறிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ எனக்கு பிறந்த நாள் போன எந்த வருஷம்? 25 போன வருஷம் தானே? ஓகே ஓகே. அப்போ ஜூன் மாதம் எனக்கு பிறந்த நாள். அப்போ அம்மா எனக்கு ஜோமெண்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் தம்பி வந்து பஞ்சாபில் இருக்கிறாரு. சரி. அப்போ பஞ்சாப் போகிறாங்க. 3 மாதம் நாங்கள் இருந்துட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்து பார்த்தா எங்கள் தம்பி குவார்ட்டர்ஸ் கிடைக்காதனால சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு குவார்ட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஒரு 6 மாதம் அங்கே தங்கிட்டாங்க. இந்த சீசன் வந்து ரொம்ப பனியான சீசன். அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர் ரொம்ப தாங்க முடியல. சரி. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப பலவீனத்தின் நிமித்தமாக ஒரு கொஞ்சம் கஞ்சி வச்சு குடிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் அரெஸ்டாகி அவங்க இறந்து போயிட்டாங்க. அங்கேயே இறந்துட்டாங்க. அம்மா இறந்தது எனக்கு காலையில தான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். அந்த வெள்ளிக்கிழமை தான் அவர் இறக்குறது அன்னைக்கு தான் காலையில் அம்மாட்ட பேசுகிறேன். எப்படியா நீங்கள் ஊருக்கு வந்துருங்க, குளிர் உங்களுக்கு ரொம்ப ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவிலாம் பேசுகிறோம். நைட்டு ஜோம் பண்ணி படுக்க போகிறோம். ஒரு 10:30 மணி இருக்கு. 10 மணி எங்கள் தம்பிகிட்ட இருந்து ஃபோன் வருது. எங்கள் அம்மா செல்லேருந்து தான் ஃபோன் வந்துச்சு. எங்கள் அம்மா நைட்டில் 10:30 மணிக்கு பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். என் தம்பி சொல்கிறேன், அம்மா வந்து ஐசியில் வச்சுருக்கிறேன், மூச்சு திணறலா இருக்கு, ஜோம் பண்ணிக்க. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அழுதுகிட்டே நான் ஜோம் பண்ணுறேன். சரி. ஒரு 11:30 மணிக்கு என் தம்பி போய் சொல்கிறாங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு, ஏன்னா சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு. 47 வருஷம் 46 வருஷம் அவங்க என் கூடயே இருந்து பாடுகளை சகிச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு விஷவசியை போட்டு கொன்று இப்படி போயிட்ட பிள்ளையே தேவையில்லை, வேணாம் உங்களுக்கு ஒரு பையன் போதும்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா ஒரு இன்னைக்கு என் மகன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், நாளொன்று வரும் இயேசு அவனை விடுதலையாக்கி ஒரு ஊழியக்காரனை மாட்டான். அந்த விசுவாசத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. எவ்வளவோ பாடுகளை சகிச்சாங்க. நான் கர்த்தருடைய பெரிதான எம்மாவுடைய ஜெபம் தான். தாய் நான் ஒரு இது போட்டேன். சரி. தாயின் தியாகம்னு சொல்லி யூடியூப்ல வரும். அப்படியா? ஆமாம், தாயின் தியாகம்னு சொல்லி. அப்போ எங்கள் அம்மா அதுலேருந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பாடுகள்லாம் சகிச்சேன். அம்மா அவனுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. ஆண்டவர் ஒரு சமயம் காட்டாரு, நிலத்தை உழுதது போற அந்த முதுகு பழக்கப்பட்டது ஆண்டவருடைய முதுகு. அப்போ உன்னுடைய பாவங்களுக்காக எல்லா அக்கிரமத்தை நான் சுமந்தேனே, உன் மகனுடைய பாவங்களுக்கு அவனுடைய அக்கிரமத்துக்காக இந்த பாடுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க, நான் மறிப்பது கூட ஆழ்த்தாண்டவரே அப்படின்னு அந்த பாடுகளை ஏற்ற சொன்னேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வேதனை, இவ்வளவு பாடு செய்யும். அப்போ அந்த தோல்லாம் வந்து ஒரு சமயம் வந்து ஒருத்தர் தம்பி வந்து திண்ணறை ஊற்றி தீ வச்சிட்டான். சரி சரி சரி. அது ஆஸ்பத்திரியில் அவர் பார்க்க போயிருக்கேன். அந்த தோலை உரிக்கிறாங்க. ஒரு மனுஷன் அப்படி உயிரோட தோலை உரிச்சா எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்றேன்னா, செத்துறேன் எப்படியே கொன்றுங்க, கொன்று. அப்போ தான் நினைக்கிறேன், அம்மாவை நம்ம இப்படி சொல்லுது நீ ஊற்றி விட்டேன். அந்த தோலை எப்படி உரிச்சு அந்த அந்த அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப அண்டர் பெரிதான கிருபையில் நல்ல முறையில் அவங்க ஓட்டத்தை ஓடி அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய மனைவி உங்களோட ஊழியம் அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்தது? குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய பெரிதான் ரொம்ப ஆசை. எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல மனைவின்றத. நமக்கு வந்து ஊழியத்தை மாத்திரம் தான் தெரியும், மற்ற காரியங்கள் தெரியாது. அவங்க எல்லா காரியத்திலும் A to Z எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலேருந்து பிரேயர் நடத்துறதுலேருந்து எல்லா காரியங்களும் அவங்களே நல்லா பார்க்கறது. நல்ல கத்தர் ஏற்ற நல்ல ஒரு மனைவியை கத்தர் கொடுத்தாரு. நல்ல பிள்ளையும் கத்தர் 10th படிக்க கத்தர் உதவி செஞ்சாரு. கத்தருடைய கிருபையினால ஊழியங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வாதமா. அப்போ நிறைய இந்த போதைக்கு அடிமையாகி இருந்து விடுதலையாகி வந்தீங்க. இந்த மாதிரி இப்போ அடிமையாக இருக்கிறவங்க மத்தியிலேயே நீங்கள் நிறைய ஊழியத்துக்கு போகிறோம். ஓகே ஓகே. பெங்களூரில் ஒரு டீம் இருக்கிறாங்க. சரி. அவங்க 3 மாதத்துக்கு ஒரு இடம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானலாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு 5 நாள் கேம்ப் நடத்துவாங்க. அது மருந்து மாத்திரம் இல்லை, ஒன்லி சத்திய வசனத்து மாத்திரம். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரங்களும் ஒரு மாதிரி இருக்கும். 2வது நாள்ல ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சரி. ஆனா 3வது நாள் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே ஏன்னா குடிகாரனுக்கு என்னன்னா, குடிக்காம இருந்தா செத்துருவோம் பயம். சரி 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 சரி. குடிக்காம அதனால என்ன செய்யணும், அவன் குடிச்சுட்டே இருப்பான். இவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு நாள் குடிக்கும் போது குடிக்காம இருக்கும்போது நல்லா இருக்கும். 2வது நாள் 3வது நாள் அவனுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்ப இது வரைக்கும் நம்ம தான் பயந்து குடிச்சிருக்கோம். அவங்க 4 நாள்
நடத்திட்டு 5ஆவது நாள் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அல்லது மனைவியை கூட்டு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குடிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. கல் உடைக்கிறவங்கள, அந்த வேலை செய்ய கடினமான வேலை செய்யறவங்கள எப்படியோ பழகி இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல போயிருக்காங்க, எல்லாமே லேடிஸ் எல்லாம் குடிக்கிறோட இவங்களும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நான் கூட்டு போனா பாஸ்டர் பயங்கர கெட்ட வார்த்தை வச்சு திட்டிருக்காங்க. எனக்கு பாட்டில் வாங்கி தரேன், அப்பதான் நான் அவங்க கூட வருவேன்னு சொல்லி. ஆனா பாஸ்டர் கூட்டு போய் வச்சுட்டார். பார்த்தா 2 மணி நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் இந்த சாட்சியை சொல்லிட்டேன், எங்க அம்மா இறந்ததை கொடுத்து இப்படிலாம் பாட்டு அழுதுனேன். எல்லாருமே அழுதுட்டாங்க. ஓகே ஓகே. சபையில பிரசவம்னு அழுதுட்டாங்க. அப்ப எங்க அம்மா வந்து எனக்காக எவ்வளவு பாடுபட்டுருக்குறாங்க. இன்னைக்கு உங்க மனைவி நீங்க அடிக்கிறீங்க, உங்க மனைவி சித்திரவதைப்படுத்துறீங்க, உங்க மனைவி எவ்வளவு செய்கிறீங்க, உங்க பிள்ளை எவ்வளவு வாழ்க்கை இழக்கிறாங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபா கூட வீட்டுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த 1000 ரூபாய்க்கு முடிக்கிறீங்களே. உன் குடும்பத்தை எவ்வளவு வேதனை. உன்னை பார்க்குறவன் குடிகாரன்னு பார்ப்பான், உங்க மனைவியை பார்க்கணும் குடிகார மனைவியை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லும்போது அநேகர் ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் அது விட்டுறோம் பாஸ்டர். அப்படி கத்தர் வந்து அநேகர் விடுதலை ஆக்குறதுக்கு என்ன கத்தர் ஒரு கருவியாக இத்தனை அரசுகள் கத்தர் பயன்படுத்தலாம். சூப்பர். இந்த ஃபியூச்சர்ல என்ன விஷயங்களை நீங்க செய்ய நினைக்கிறீங்க ஊழியத்துல? பொதுவாக பிரதர், இந்த சாட்சியை வந்து ஒரு படமா எடுக்கணும். எனக்கு ஒரு அப்படி ஒரு படமா எடுக்கணும். ஏன்னா கிராமங்கள்ல வந்து படம் பார்க்கறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. இப்போ கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக படங்கள்லாம் எடுத்துருக்கு, என் மகனே மாதிரி படங்கள்லாம் எடுத்து. இந்த படங்கள் கிராமங்களுக்கு போகும்போது இப்படி ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக ஜெபிச்சிருக்காங்களே, அப்போ அநேக தாய்மார் ஜெபிக்கும் போது இந்த பெண்கள் வந்து விடுதலை, பெண்கள் வந்து எல்லாமே என்ன செய்யணும்னா குடியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி இயேசு மாத்திரம் தான். இயேசுதான் விடுதலை ஆக்க முடியும். அதனால குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை. நானே எத்தனையோ ஆஸ்பத்திரி இருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, இயேசு என்னை தொட்டதுனாலதான் விடுதலை. அப்போ அவங்க என்ன ஜெபிக்கணும், அவங்க ஆண்டவரை தேடும் போது தன் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்துருவாங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கத்தை விடாபடி பரிசுத்தமாய் வாழ கத்தர் உதவி செய்யும். ஓகே ஓகே. பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அநேகர் இந்த உலகமானது இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அதிகமாக அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. சரி சரி. இந்த போதை பழக்கத்து அடிமையானவர்களுக்காக நம்ம அதிகமாக நாம் ஜெபிக்கணும். விசேஷமாக சபையானது, ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாம் பாரத்தோடு, நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு விசுவாசியுடைய கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தா அவனை எப்படியாவது ரட்சிப்போடு நடத்தி அவனை என்ன குடும்பமாக என்ன செய்யணும், ஆண்டவர்களை நடத்தி அவன் குடும்பமாக ஆராதிக்க ஒத்துழைச்சு. அதே மாதிரி அநேக வாலிப பிள்ளைகள், அநேக பசங்கள் வெளியில பார்த்தோம்னா குடிச்சிட்டு அநேகர் ரோட்ல படுத்திருப்பான். எல்லாரும் அவனை என்ன செய்வான்னா அவனோட மனுஷன் கூட நினைக்க மாட்டான். நான் இயேசு பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆத்மா தான் பார்க்குறேன். நான் கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த போதை பழக்கத்துக்கு அடிமானம் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா கத்தர் அவனை செய்யணும் தொடுவார். ஏன்னா ரட்சிக்க கூட அப்படி கத்தோட கறக்க ஒரு குறி போகல. இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புதல் நாட்கள் வந்திருக்கிறோம். கத்தர் நம்மளை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்யுது. குடியிலையும் போதையிலையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ எழுப்புதல் வீரர்கள் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்த தேவன். ஒரு சாட்சியெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஒரு புக்ல படிச்சிருக்கிறோம். சரி, ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணும்போது குடிச்சு கொண்டவங்களை வந்து தூக்கி உள்ள விடுவாங்க. ஆனா வெளியில இரும்பி போய் பார்த்தோன்னா அந்த குடி பழக்கத்தை போய் ஆண்டவர் தொட்டு என்ன செய்ய பரிவனம் வந்து நடந்தது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய அற்புதங்களை செஞ்சு ஊழியக்காரமான பலத்த காரியம் செய்யணும்னு சொல்லி அதான் என்னுடைய ஒரு ஆசை. ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக உங்களை சாட்சி எங்களோட ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக பலருக்கு ஒரு விசுவாசத்தை நம்புகிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.